எனக்கு அருமையானவர்களே, இந்த நாளிலே ஆண்டவர் நீதிமொழிகள் 23:18 நமக்கு அருமையான ஒரு வார்த்தையை கொடுக்கிறார். நிச்சயமாகவே முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது என்று ஆண்டவருடைய வார்த்தை நமக்கு இன்றைக்கு வந்திருக்கிறது. நீங்கள் கூட ஆண்டவரை நம்பிக்கையோடு பிடித்து கொண்டிருக்கலாம். அவருடைய வார்த்தை நம்பிக்கையோடு பிடித்து கொண்டிருக்கலாம். ஆண்டவர் எனக்கு இந்த வார்த்தையை சொல்லியிருக்கிறார், அதை நிச்சயமாக நிறைவேறும்படி செய்வார், என்னுடைய நம்பிக்கைக்கு நிச்சயமாக முடிவு உண்டு என்று நீங்கள் காத்து கொண்டிருக்கலாம். உங்கள் காத்திருக்குதல் வீண் போகாது பிரியமானவர்களே. இன்றைக்கு ஒரு முடிவை ஆண்டவர் கொடுக்கிறார். நாம் ஆண்டுடைய வார்த்தையை பிடித்து கொள்ளும் பொழுது எவ்வளவு சந்தோஷம் நம்ம இருதயத்தை நிரப்புகிறது பாருங்க. தாவீது சொல்லுகிறான், சங்கீதம் 119:143, இக்கட்டும் நெருக்கமும் என்னை பிடித்தது, ஆனாலும் உம்முடைய கற்பனைகள் என் மன மகிழ்ச்சி என்று சொல்லுகிறான். எவ்வளவுதான் பாடுகள் இருந்தாலும் நான் உடைய வார்த்தையை பிடித்து கொள்கிறேன், அது எனக்கு சந்தோஷத்தை கொடுக்கிறது என்று தாவீது சொல்லுகிறான். நாம் இந்த வார்த்தையை நாம் அறிந்து கொள்ளும் பொழுது அது நம்முடைய ஆத்மாவுக்கு இன்பத்தை கொடுக்கிறது, மகிழ்ச்சியை கொடுக்கிறது. அதைத்தான் நீதிமொழிகள் 24:14 பார்க்கிறோம். அப்படியே ஞானத்தை அறிந்து கொள்வது உன் ஆத்மாவுக்கு இன்பமாக இருக்கும், அதை பெற்றுக்கொண்டால் அது முடிவில் உதவும், உன் நம்பிக்கை வீண் போகாது என்று ஆண்டுடைய வார்த்தை சொல்லுகிறது. உங்களுடைய நம்பிக்கை வீண் போகாது. ஆண்டுடைய வார்த்தையை நாம் பிடித்து கொள்ளும் பொழுது அது நமக்கு கட்டாயம் அற்புதத்தை கொடுக்கிறது. இப்படித்தான் நாங்கள் நாகாலாந்து போயிருந்த பொழுது கர்த்தருடைய வார்த்தை எனக்கு வந்தது. நாங்கள் போய் இறங்கின அடுத்த நாள் காலையிலே வேதம் வாசிக்கும் பொழுது ஆண்டவர் இந்த வார்த்தையை கொடுத்தார். சங்கீதம் 127:4, பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம், கற்பத்தின் கனி அவரால் கிடைக்கும் பலன் என்று. இந்த வார்த்தையை நான் அப்படியே பிடித்து கொண்டேன். ஏனென்றால் ஷில்பாவுக்கு ஒரு குழந்தை வேண்டும் என்று வெகு நாட்கள் நாங்கள் ஜெபித்து கொண்டிருந்தோம். கர்த்தர் சரியாக அந்த வார்த்தை அன்றைக்கு கொடுத்த பொழுது கட்டாயம் என் பிள்ளைகளுக்கு குழந்தை தருவார் என்று நம்பி அவர்களிடத்திலேயும் நான் சொன்னேன், கர்த்தர் ஒரு குழந்தையை தரப்போகிறார் என்று. அவர்கள் சிரித்து கொண்டார்கள். ஏற்கனவே ஷில்பா பிரெக்னெண்ட்டாக இருந்ததை அவர்கள் கண்டுபிடித்தது நிமித்தமாக எங்களிடத்தில் சொல்லாமல் அதை மறைத்து வைத்திருந்தார்கள். ஆனால் ஆண்டவரோ அன்றைக்கு அதை வெளிப்படுத்தினார். என்ன நடந்தது? நாங்கள் நாகாலாண்டிலிருந்து சென்னைக்கு வரும்பொழுது மலை பகுதியாக அது இருந்ததுனால காரில் இறங்கி வர வேண்டியதாக இருந்தது. மேடு பள்ளமாக ரோடு இருந்தது. நாங்கள் காரில் போனப்போ ஒரே மழை, தண்ணி, சகதி, கல், மண்ணெல்லாம் இருந்ததுனால காரு மேலேயும் கீழேயும் தூக்கி போட்டது. தலை போய் கார் சீலிங்கில் இடிக்கிற அளவுக்கு கார் குதித்தது. எனக்கு ஒரே பயம், ஐயோ ஷில்பா ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறாளே, ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரே குழந்தை கொடுத்திருக்கிறேன், அது என்னுடைய கரத்திலிருந்து வந்திருக்கிற பலன் என்று சொல்லியிருக்கிறாரே என்று ஜெபித்து கொண்டே வந்தேன். வழியெல்லாம் ஜெபம். என் பிள்ளைகளோடு உட்கார்ந்திருந்த பொழுது அவர்களிடத்துலேயும் சொல்லி ஜெபித்தேன். அவர்களும் சிரித்து கொண்டே வந்தார்கள். என்ன ஆச்சரியம் பாருங்க, என்னதான் குதித்தாலும் ஆண்டவர் அந்த குழந்தையை காப்பாற்றி இன்றைக்கு எங்கள் கையில் உயிரோடு கொடுத்திருக்கிறார். ஆண்டுடைய வார்த்தை நமக்கு கிடைக்கும் பொழுது அது நிச்சயமாக ஒரு முடிவை கொடுக்கிறது. என்னதான் தடைகள், பிரச்சனைகள், என்னதான் ஆபத்து வந்தாலும் ஆண்டுடைய வார்த்தை நமக்கு கிடைக்கும் பொழுது அதை நிறைவேற்றி கொடுக்கிறார். ஆண்டுடைய வார்த்தை வெறுமையாக திரும்பாது, அது கட்டாயம் நிறைவேறும் என்று தேவ வார்த்தை சொல்லுகிறபடி ஆண்டவர் சொன்னபடியே குட்டி கேட்டே எங்களுக்கு ஈவாக ஆண்டுடைய கிஃப்டாக கொடுத்திருக்கிறார். அது கர்த்தருடைய சுதந்திரமாக இன்றைக்கு இருக்கிறது. அதே போல் எனக்கு அருமையானவர்களே, நீங்கள் பிள்ளைக்காக ஜெபித்து கொண்டிருக்கலாம், வீடு வேண்டும் என்று ஜெபித்து கொண்டிருக்கலாம், வேலை வேண்டும், இன்னும்
குடும்பத்திலே ஆசீர்வாதம் வேண்டும் என்று ஜெபித்து கொண்டிருக்கலாம். இன்றைக்கு ஆண்டவர் கொடுப்பார். உங்கள் நம்பிக்கை வீண் போகாது பிரியமானவர்களே. ஆண்டவரே, அப்பா, உமது பிள்ளைகள் கேட்பதெல்லாம் நீர் கொடுக்கும்படியாக, ஆண்டவரே, அவர்கள் எதிர்பார்த்திருக்கிற முடிவை நீர் கொடுக்கும்படியாக நீர் அவர்கள் பேரில் நினைவாக இருக்கிறதற்காக உமக்கு நன்றி அப்பா. நிச்சயமாக அவர்கள் நம்பிக்கைக்கு ஒரு முடிவு கிடைக்கும்படியாக இன்றைக்கு கரத்தை நீட்டுவீராக. ஒவ்வொரு பேரையும் ஆசீர்வதிப்பீராக. குழந்தையை தருவீராக, வீட்டை தருவீராக, வீசாவை தருவீராக. ஆண்டவரே, இன்னும் பிள்ளைகளுக்கு திருமணமாக வேண்டும் என்று ஜெபித்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் ஏற்ற துணையை தருவீராக. ஆண்டவரே, என்ன போராட்டங்கள், பிரச்சனைகள் அதற்கு நடுவாக நின்றாலும் எல்லா தடைகளையும் உடைத்து போடுவீராக. ஆசீர்வாதத்தை இறங்கும்படி செய்வீராக. இந்த ஜெபத்தை ஆண்டவர் கேட்காமல் எவ்வளவு நாள் தாமதித்து கொண்டிருக்கிறார் என்று நீங்கள் ஜெபித்து கொண்டிருக்கலாம். இன்றைக்கு உங்கள் நம்பிக்கைக்கு ஒரு முடிவு வருகிறது. பெற்றுக்கொள்ளுங்கள் பிரியமானவர்களே. உங்களுடைய ஆசீர்வாதத்தை இன்றைக்கு பெற்றுக்கொள்ளுங்கள். அப்பா, நீர் கிரியை செய்து உமது பிள்ளைகளுக்கு அற்புதங்களை நடப்பிக்கிறபடியால் உமக்கு நன்றி. இயேசுவின் நாமத்தில் ஆமென். God bless you, friends.